ரிவானஸ் எவனடியமன் சாப்டர் 17. இப்போ நம்மளுக்கு முரீம் அலைன்ஸோட ஹாலை தான் காட்டுறாங்க. அங்கே அட்வைசர் கேர்ள் அந்த விண்டோவை பார்த்து யோசிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் செத்தது என்னால் நம்பவே முடியல இப்பயுமே அப்படின்றாரு. அங்கே இருக்கிற ஒருத்தனும் 7 நாள் தான் இன்னும் லேட் ஆகிட்டே இருப்ப, நம்மளுக்கு இன்னொரு லீடர் தேவைப்படும் அப்படின்றான். அப்படின்னு பிரைட் மூன் லீடர் சொல்கிறாரு. அங்கே அட்வைசர் கேர்ளும் யோசிக்கிறாரு. யாருமே நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க, அலையன்ஸ் லீடர் உயிரோடு இருக்கிற வரைக்குமே லாயலாக இருந்தவன் இப்போ அவர் செத்த அப்புறமா அடுத்த லீடர் ஆகணும்னு அவனை கேண்டிடேட்டாக மாற்றிக்கிட்டான். அது கூடயே 10 முரீம் அலையன்ஸோட கோர் ஆர்கனைசேஷனையே வந்து கைப்பற்றிட்டான். அதில் பிரைட் மூன் குரூப்பு, அப்புறம் அயனார்ஸ் குரூப்பு, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டான். இவன் எல்டர் கவுன்சிலையும் விட்டு வைக்கல. இதை ரொம்ப வருஷமாக அவன் பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு சந்தேகமே இல்லை, அலையன்ஸ் லீடரை யாரோ கொலை தான் பண்ணிடுறாங்க. பிரைட் மூன் அலையன்ஸ் லீடரும் எனக்கு புரியுது நீ எப்படிலாம் கஷ்டப்படுறேன்னு, ஆனால் முரீம் அலையன்ஸ் நார்மலாக வந்து வேலை செய்யணுன்னா இந்த மாதிரி நம்ம ரொம்ப காலத்துக்கு முடிவு எடுக்காமலேயும் இருக்க முடியாது. அட்வைசர் கேளும் அதை பற்றி நான் யோசிக்கிறேன்ட்டார். அங்கே இருக்கிற பிரைட் மூன் லீடரும் கப்பை கீழே வச்சுட்டு அவரை முறைச்சிக்கிட்டே, நீ வந்து ரொம்ப நாள் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இதே மாதிரி நாங்களே முடிவு எடுத்து ஒரு லீடரை சூஸ் பண்ணிப்போம், அதுவும் உன்னோட அட்வைஸ் இல்லாமல். அட்வைசர் காலம் சோகத்திலே இருக்கிறாரு. அங்கே இருக்கிற பிரைட் மூன் லீடரும் அந்த இடத்த விட்டு போயிட்டார். இப்போ என்னன்னா, இங்கே இருக்கிற 3 மேஜர் குரூப்ஸில் 2 குரூப்பு முடிவு எடுத்துருச்சிங்க. நான் இப்போ எதுவுமே பண்ண முடியாது இந்த இடத்துல. அலையன்ஸ் லீடர், நீங்கள் இந்த மாதிரி நிலமையில் செத்துருக்கூடாது அப்படின்றான். இப்போ கட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. அதில் ஹீரோ வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறத. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறது ஹீரோ காதில் விழுது. அங்கே இருக்கிறவங்களும் என்ன பேசுகிறாங்கன்னா, எனக்கு அலையன்ஸ் லீடர் எந்த மாதிரி ஆள்லாம் தெரியாது, ஆனால் டான் ஈஜின்றவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயே ரொம்ப சிறந்தவர், அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்படுறேன் அப்படின்றாரு. அங்கே இருக்கிற வயசானவனும், உங்களுக்கு டான் ஈஜிங்கும் அப்புறம் டீமன் பேட்டிலுக்கும் ஒரு சண்டை நடந்தது, அது ஞாபகம் தான் உங்களுக்கு? அவன் பக்கத்தில் உட்காந்துக்கணும். ஆமாம், நான் கேள்விப்படுறேன், ஆனால் அதில் நிறைய கதை இருக்குமே அதை பற்றி. அங்கே இருக்கிற வயசானவனும், ஆமாம் அங்கே நிறைய கதை இருக்குது, ஆனால் எல்லாமே தப்பானது தான் அப்படின்றான். சரி தாத்தா, அவங்களுக்கு எப்படி தெரியும்னு அங்கே இருக்கிறவனும் கேட்குறான். அங்கே இருக்கிற தாத்தாவோ, அந்த சண்டையில் நான் இருந்தேன் அப்படின்றான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, என்ன மாதிரி அந்த கழுத்து பையன் மழுப்புறான் பார்த்தீங்களா, அங்கே அந்த சண்டையில் நான் மட்டும்தான் உயிரோடு இருந்தேன், ஏன் அந்த டீமன் பேட்டிலோட சண்டையில் அங்கே இருக்கிற சப்பார்டன்ட் எவனும் உயிரோட இல்லை, எல்லாருமே செத்துட்டாங்க. இங்கே இருக்கிற கலெக்ட் பையனும், பேட்டில் டீமன்றவன் அப்படி இப்படி ரொம்ப பயங்கரமாக இருப்பான், அவன் வந்து 8.8 அடி இருப்பான், அவனோட கை மட்டுமே வந்து ஒரு ஆளோட தலை சைஸுக்கு இருக்கும், அவன் பிறந்ததுக்கே சண்டை போடுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவன் பார்க்குறதுக்கே அப்படின்னு அந்த கலெக்ட் பையன் அந்த 2 பேர்கிட்ட மிளகா அரைச்சிக்கிறான் மண்டையில். ஹீரோவும் 8.8 அடி, அதே நேரத்தில் அவனோட கை மட்டுமே ஒரு ஆள் தலை சைஸுக்கு இருக்கும். சீரியஸ் ஆகி நான் ஃபஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. 4.5 அடி இருந்தான், அவனோட உடம்பும் ரொம்பலாம் பெருசு கிடையாது, சின்னதாக இருந்தான். அவனை பார்த்தா ஃபைட்டர்னே சொல்ல மாட்டாங்க, ஏன் சண்டை அவனுக்கு சூட்டே ஆகாது அப்படின்னுவாங்க எல்லாரும் பார்த்த உடனே, நோஞ்சா மாதிரியான்னுவாங்க. ஆனால் அந்த கல்ட்டு பையன் சொன்னது எல்லாமே போய் கிடையாது. ஏன்னா சண்டைன்னு வந்துச்சுன்னா அவன் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான அவன். பார்த்தா ரத்தம் தெறிக்க தெறிக்க 2 பேருமே சண்டை போடுறாங்க அவ்வளோ. இங்கே இருக்கிற கெல்ட்டு பையனை உருட்டுறது நிறுத்தலை, டிவைன் ஸ்கில்னு ஒன்று இருக்குது அதை காட்டினாரு, அப்படி நடந்தது இப்படி நடந்தது, அப்போ வந்து பார்த்தான் பார் பயங்கரமாக இருந்தது, அவன் வந்து டீமன் ஃபிஸ்ட்டா அப்படியே ஒரே அடியாக தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னா. அவர் சண்டை பயங்கரமாக இருந்தது, அவர் என்லைன்மெண்ட் யூஸ் பண்ணார் பாரு கியூஐயை, அப்படியே மறந்துட்டேன், அவர் பார்க்குறதுக்கு அப்படியே பயங்கரமாக இருந்தார், அவர் சண்டையை பார்க்குறதுக்கு அப்படியே ஈஸியாக இருந்தது, அவர் அப்படியே தோக்கடிச்சார் பாரு அப்படின்றான். இங்கே இருக்கிறவங்களாம் ஸ்வாடுகாடு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவும் நல்லா மேன்மையாக சண்டை போடுறேன்டா, அது பார்க்குறதுக்கு நல்லா அற்புதமாக இருந்துன்றான். இந்த சண்டை அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மோசமாக தான் இருந்தது அந்த சண்டை. அந்த சண்டையில் நான் உருண்டு பரண்டு இருந்தேன் மண்ணில் சேர்லலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட இதயத்திலே ஸ்வாடை இறக்கிட்டோம் எப்படியோ. அங்கே இருக்கிற இன்னொருத்தனும் இதெல்லாம் கேட்டு, எழுது கடவுள் மாதிரி சண்டை போட்டாரா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்றும் உறுத்தலையா என்ன, அதாவது முரீம் அலைன்ஸ் லீடர் டான் ஈஜின் வந்து சரியான ஃப்ராடு அப்படின்லாம் சொல்லிட்டுறாங்களே,
அங்கே இருக்கிறவங்களாம் உண்மையாடா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மார்ஷல் ஆர்ட்ஸில் சிறந்தவர் தான்டா, ஆனால் அவர் வந்து அவ்வளோலாம் வந்து அதெல்லாம் பண்ணலை. அங்கே இருக்கிறவனும் ஆமாம் நான் யோசிச்சு பார்த்தேன்னா அந்த ரூமில் நானும் கேள்விப்பட்டேன், அவனெல்லாம் தோக்கடிக்கலன்னாங்க. ஹீரோ அங்கே இருக்கலாம் கேட்டு, இது எனக்கு லக்குனால நான் வந்து இல்லீகலாக இந்த மாதிரி போஸ்டிங் பண்ணிட்டேண்ணா. அங்கே இருக்கிறவங்களாம் உண்மையிலேவா அலையன்ஸ் லீடர் வந்து இந்த மாதிரி தான் பொசிஷன் வாங்கினாரா? அங்கே இருக்கிறவனும் என்ன தான் இருந்தாலும் டாங் ஏஜின் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இங்கே இருக்கிற மற்ற லீடர்ஸ் கம்பேர் பண்ணால். அவர் கண்டிப்பாக அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவரோட எல்லா காசையும் செலவு பண்ணியிருக்க மாட்டார். அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும் ஊழல் பண்ணி? ஒரு 10 மில்லியன் டைல்ஸ் இல்லைனா 100 மில்லியன் டைல்ஸ் இல்லைனா அதுக்கும் மேலே இருக்கலாம்ல. என்னால் இன்னும் கூட இவங்க பொருளை பேசலாம் கேட்டுட்டு இருக்க முடியும். ஆனால் இவங்க நான் எவ்வளோ காசு இல்லீகலாக வச்சுருப்பேன் அப்படின்றாங்க. அதை வேறு கால்குலேஷன் வேறு போடுறாங்க. அங்கே இருக்கவங்களாம் முரீம் அலையன்ஸ் லீடர் டான் ஏஜின் வந்து ரொம்ப வருஷமாக இருந்தார்ல லீடராகவே. ஆமாண்டா அப்படின்றாங்க எல்லாரும். ஹீரோவும் சோகமாக மேலே பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறான். இந்த மாதிரி ஜின்னாவில் நான் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி மக்கள் என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினச்சேன். இப்போ கட் பண்ணி கியாங் 2 வந்து ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணுறதை காட்டுறாங்க. அவனும் கஷ்டப்பட்டு அந்த 7C ஸ்வாட் ஸ்டைலை யூஸ் பண்ணிட்டுக்கிறான். ஹீரோவும் அங்கே வந்து பார்க்குறான் இந்த கியாங் 2 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறத. ஹீரோவும் மனசுலேயே நினைக்கிறான், இந்த பையனுக்கு தெரியுமா ஜின்னாவுலேயே இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியான டீச்சிங் இவனுக்கு கிடைக்குதுன்னு. சவுத் அண்ட் சி 7 மூமெண்ட்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதை இப்போ அவன் நல்லாவே கற்றுக்கிட்டான். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஏன்னா அவனுக்கு நானே மாஸ்டராக இருக்கிறேன். ஹீரோ அவன்கிட்ட வந்து நீ கொஞ்சம் நல்லாவே மாஸ்டர் பண்ணிட்ட இது அப்படின்றான். அங்கே இருக்கிற கேங் 2வும் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். ஹீரோவும் நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன், உன் ட்ரைனிங்கை பார்த்து நின்றுட்டு இருந்தேன். நீ ஒன்று மட்டும் நல்லா நான் வச்சுக்கோ, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது என்ன தான் ஒரே மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லோரும் கற்றுக்கிட்டாலும் அது ஒவ்வொருத்தங்களும் பொறுத்து மாறும், யார் அதை கற்றுக்கிறா யார் அதை யூஸ் பண்ணுறான்னு. இது ரொம்ப முக்கியமானது மார்ஷியல் ஆர்ட்ஸில். கேங் 2வும் கண்டிப்பாக நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறேன்றான். ஹீரோவும் இப்போத்துலேருந்து நீ அந்த கத்தியை தூக்கி போட்டு நான் இப்போ தரதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பி. கேங் 2வும் இது எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாட்டா உனக்கு தான் அப்படின்னு கொடுக்குறான் ஹீரோவும். யங் மாஸ்டர் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான் அவனும். திரும்பவும் அழுகிற மாதிரி போகவோ ஹீரோவும் அழுவாதடா நீ வந்து அந்த இதுவை திறந்து பாரு அப்படின்றான். அவனும் அந்த கட்டானம் திறந்து பார்க்குறான். அங்கே இருக்கிற கேங் 2வும் இது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தோணுது, ஒருவேளை இது நீங்கள் வாங்கிட்டு வந்ததுனாலயா? நான் வந்து ட்ரெஷர் பிளேடை தொட்டால் கூட இந்த மாதிரி ஃபீல் ஆகாது எனக்கு. ஹீரோவும் இதுக்கு முன்னாடி ட்ரெஷர் பிளேடை நீ எடுத்திருந்தனா இந்த மாதிரியான விஷயத்த நீ சொல்லவே மாட்டேன். கேங் 2வும் மூஞ்ச அப்படியே சோகமாக வச்சிட்டான் அவரு. ஹீரோவும் ஏன்டா இப்படி பார்க்குற என்ன? கேங் 2வும் நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்களா? ஹீரோவும் என்னடா இப்போ நீ சொல்லிட்டுக்கிற, எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டுக்கிற? இவன் பொதுவாக யாரெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்களாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்னு கேங் 2 சொல்கிறான். ஹீரோ கவலையே படாத, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னையும் சேர்த்து என் கூட எரிக்க சொல்லிடுறேன். ஹீரோ வந்து ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். இந்த மாதிரி என் கண் பார்த்து பேசுகிறதே கொஞ்சம் பேர் தான் இருக்கும், ஆனால் அவங்களுமே என்னை பார்த்து பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பயுமே. அதுதான் எனக்கு ஒரு காலத்தில் சந்தோஷமாக தோணுச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா அதுதான் என் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கும் எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்கான ஒரு என்ன யோசிச்சேன்னா அதுதான் என் மரியாதைன்னு. ஆனால் இப்போ அதை பற்றி யோசிச்சேன்னா அது என் வாழ்க்கையில் எடுத்த தேவையில்லாத முடிவுன்னு. இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஆள்கிட்ட பேசுகிறது ரொம்பவும் நல்லா தான் இருக்குது அப்படின்றான் ஹீரோ. அங்கே இருக்கிற கேங் 2வும் நான் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த இந்த ஸ்வாடை வச்சே நான் எக்ஸ்பெக்ட் ஆவேன் அப்படின்றான். ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நான் இப்போ இங்கேருந்து போகிறேன், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.